வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரித்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அங்கீரஸ் மகரிஷிக்கு பிறகு குத்சர் என்பவரை பார்க்க போகிறோம். அந்த மகரிஷிக்கு பிறகு அவருடைய வம்சத்தில் உதித்தவராகிய குத்சர் என்னும் மகரிஷியின் சரிதத்தை இப்பொழுது அறியப் போகிறோம். இதில் பொருத்தம் நிறைய இருக்கிறது. அங்கீரஸ் மகரிஷி போலவே குத்சரும் வேதங்களில் பிரசித்தமாக இருந்தார். பல ரிக்வேத மந்திரங்களை கண்டெடுத்ததன் மூலம் அவருக்கு ரிஷியாக இருப்பவர். அங்கீரஸ் வம்சம் பல சாகைகளாக பிரிந்து விரிந்தது, அதாவது பல கிளைகளாக பிரிந்து விரிந்தது. அந்த கூட்டங்களுக்குள் கேவலாங்கிரச கணம் என்பது 6 வகையாக விளங்கியது. அவற்றுள் ஒரு கணத்துக்கு தலைவர்தான் குத்சர். ஆங்கிரச மாந்தாத்ரு கௌத்ச என்பது அதனுடைய பிரவரம். இது ஒரு விசித்திரமான பெயர்தான். இதற்கு பொருள் கூறுவதிலும் சிறிது கஷ்டம்தான். குத்ச என்பது சம்ஸ்கிருதத்தில் அதிகமாக பழக்கத்தில் உள்ள தாது. நிந்தனை செய்தல், இழிவு, வைவது என்பது போன்ற தாழ்வான பொருள்கள் தான் இந்த தாதுவுக்கு உள்ளன. இந்த தாதுவில் தான் குத்சர் எனும் பெயர் உருவாகி இருக்கிறது. தாது என்றால் என்ன? ஆரம்பம், அதிலிருந்து வந்தது. வேர் என்று கூட சொல்லலாம், மூலம் என்று கூட சொல்லலாம். இந்த பெயருக்கு நிந்திப்பவர், வைகிறவர், இழிவுபடுத்துகிறவர் என்ற ரீதியில்தான் பொருள் கூறப்படுகிறது. வேத பிரசித்தராகி வேதங்களையே கண்டுபிடித்து தந்தவரான அங்கீரசின் வழித்தோன்றலான புனித மகரிஷியின் பெயரா இது என்று நமக்கு வியப்பு உண்டாவது இயல்புதானே. தொன்மையான சொற்களுக்கு இந்த காலத்தில் உள்ள வழக்கை ஆதாரமாக கொண்டு பொருள் கூறுவது சிரமம்தான். இருந்தாலும் வேறு வழி இல்லையே. இவர் துர்மார்க்கத்தில் செல்கிறவர்களே சதா சர்வ காலமும் நிந்தித்து கொண்டே, வயது கொண்டே, இழிவுபடுத்தி கொண்டே இருந்திருக்கக்கூடும். அதனால் அதுவே இவருக்கு பெயராகி இருக்கக்கூடும், தெரியவில்லை. அல்லது அயோக்கியர்கள் எப்பொழுதும் இவரை நிந்தனை செய்து கொண்டே இருந்திருக்கலாம். இவர் தமது நீண்ட ஆயுட்காலத்தில் பற்பல சந்தர்ப்பங்களில் பலரால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், பலரை நிந்தித்திருக்கலாம். அதனால் அதுவே இவருடைய பெயராகி இருக்கலாம். இதனால் இந்த மகரிஷியின் தூய்மை, பெருமை, மகிமை, மேன்மை, தவ வலிமை, ஞானம், அனுஷ்டானம், லோகோபகாரம், வேத புகழ் எல்லோராலும் வணங்கக்கூடிய தன்மை முதலியவை சிறிதளவும் குறையாது. இது அனைவருக்கும் நன்கு தெரிந்த விஷயம்தான். கையில் சிறிதளவு தீர்த்தத்தை எடுத்து, அதாவது நாம் இப்பொழுது எதை பற்றி பார்க்க போகிறோம்? புரோக்ஷணம் பற்றி. இது யாருமே அறிந்ததுதான். கையில் சிறிதளவு தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்தேசித்த பொருளின் மேல் தெளிப்பது தான் புரோக்ஷணம். நன்றாக கவனிங்கள். எதன் மேல் நமக்கு கவனம் இருக்கிறதோ அந்த உத்தேசித்த பொருளின் மேல் தெளிப்பது தான் புரோக்ஷணம். இதற்கு ஒரு மந்திரம் உண்டு. வேதம் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷிக்க வேண்டும். மற்றவர் மந்திரம் இல்லாமலே புரோக்ஷிக்க வேண்டும். ஓம் பூர் புவ சுவ என்பதுதான் அந்த மந்திரம். இதில் 4 சொற்கள் அடங்கியுள்ளன. ஓம் என்பது என்ன? முதல் வார்த்தை. பூ என்பது 2வது, புவ என்பது 3வது, சுவ என்பது 4வது வார்த்தை. இவற்றுள் ஒவ்வொன்றுக்கும் தேவதைகள், ரிஷிகள், சந்தஸ்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை சொல்லித்தான் இந்த மந்திரத்தை உபயோகிக்க வேண்டும். ஆனால் இப்போது முக்கியமான சந்தர்ப்பங்களில் தவிர மற்ற சமயங்களில் இப்படி செய்வதில்லை. அவற்றின் 4வதான சுவ என்னும் வியாகிருத்தி, அதாவது வார்த்தைக்கு குத்சர் தாம் ரிஷி. அதாவது இதை கண்டுபிடித்து உபயோகிக்கும் முறையை உலகினருக்கு முதலில் உபதேசித்தவர் யார்? இந்த குத்சர் தான். அதனால் அவருக்கு பெருமை அதிகமாகிறது. சந்தியாவந்தனம் பண்ணுகிறவர்கள் அனைவரும் இன்றும் என்றும் இவர் பெயரை சொல்லியே அதை செய்ய வேண்டும். காயத்ரி ஜபம் பண்ணுவதற்கு முன்பு அனைவரும் சொல்லி வருவார்கள். இந்த முக்கியமான மந்திரத்தை கண்டுபிடித்து உலகில் நடக்க வேண்டிய வைதிக காரியங்கள் அனைத்தையும் புனிதமாக பண்ணிய பெருமையுடன் குத்ச மகரிஷி வைத்தியர்களின் மனத்தில் நிலை பெற்று நிற்கிறார். இதன் மகிமையை ஒரு வேத வாக்கியம் விளக்கி கூறுகிறது. பிரம்மாவாதினோ வதந்தியத் பிர்ஹவி ஷி ப்ரோக்ஷிஹி கேனாப இதி பிரண்ணேதி ப்ரூயாத் அத்பிர்ஹோவ ஹவின்ஷி ப்ரோக்ஷதி
பிரம்மாணாபக தைத்திரிய சம்ஹிதை. அந்த வேத வாக்கியம் இதன் கருத்து என்ன? இது யாக பிரகரணத்தில் இருக்கும் வாக்கியம். அதனால் யாக சம்பந்தம் உள்ள விஷயத்தையே பேசும். நாம் இதை பொதுவான ரீதியில் அமைத்து கொள்ளலாம். ஹவிசுக்களை ஜலத்தினால் புரோக்ஷிக்கிறீர்கள். எதற்காக? சுத்தமாவதற்காக. ஆனால் அந்த ஜலத்தை எதனால் புரோக்ஷிக்கிறீர்கள்? அது முன்னும் சுத்தமாக இருந்தால் தானே மற்ற பொருள்களை சுத்தமாக்க முடியும் என்று பிரம்மவாதிகள், அதாவது பிரம்மவாதிகள் யார்? வேதம் வல்லார்கள் கேட்கிறார்கள். மந்திரத்தினால் என்பதுதான் இதற்கு பதில். அதாவது ஜலத்தினால் ஹவிசுக்களை புரோக்ஷிக்கிறோம் அல்லவா? ஜலத்தை எப்படி செய்ய வேண்டும்? மந்திரத்தினால் புரோக்ஷிக்கிறோம், சுத்தப்படுத்துகிறோம் என்று தெரிகிறது. மந்திரம் இல்லாமல் வெறும் ஜலத்தினால் மட்டும் புரோக்ஷனம் பண்ணினால் வஸ்துக்கள் சுத்தம் ஆகாது. அந்த மந்திரம் என்ன தெரியுமா? வேறொன்று மேலே சொன்ன ஓம் பூர்புவ சுவக, அதுதான். இதை கண்ட ரிஷிகள் அத்ரி, பிருகு, குத்சர் என மூவர். இந்த மூவரும் ஒருங்கு சேர்ந்து பிரபஞ்சம் தோன்றினது முதல் பிரளயம் வரையில் சகலமான லௌகீக வைதிக காரியங்களுக்கும் மூலாதாரமான இந்த 3 வியாக்கிருதிகளை கண்டு உபதேசித்த மகாபுருஷர்கள். இந்த ஓம் பூர் புவ சுவ அந்த உபநிஷத்துக்களிலும் மற்ற வேதங்களிலும் சந்தியாவந்தனம் முதலிய சகல நித்திய நைமித்திக கர்மாக்களிலும் யாகங்களிலும் எம்பெருமானை ஆராதிக்கும் போது சர்வ பிராயச்சித்தம் என்னும் கம்பீரமான பெயருடன் ஹோமங்களின் மத்தியிலும் காயத்ரி ஜபத்திலும் பிராணாயாமத்திலும் அமர்ந்து காட்சியளிக்கிறது. இதை கண்டுபிடித்த மகரிஷிகள் மூவருள் கடைசியாக இருப்பவர் யார்? இந்த குத்ச மகரிஷி. இவர் தனிமை பெற்ற ரிஷி. இவரை பற்றி இதிகாச புராணங்களில் கதைகள் அதிகமாக காண்பதில்லை. ஆனால் வேதங்களில், அதிலும் ரிக்வேதத்தில் இவருடைய பெருமைகள் நிறைய பேசப்படுகின்றன. இவருடைய புனிதமான திருநாமம் ரிக்வேதத்தில் 40-50 இடங்களில் வந்துள்ளது. வேதம் வல்லோர்களால் ஸ்வரம் அக்ஷரம் மாத்திரை பிசகாமல் சம்பிரதாயமாக இவரது திருநாமம் அத்தியனம் பண்ணி ஓத பெற்று வருகிறது. அந்த ரிக்வேத மந்திரங்களில் இருந்தே இவரது வரலாறும் ஓரளவு புலனாகிறது. வாமதேவர் என்னும் ரிஷி இந்திரனை பார்த்து சொல்லும் வார்த்தைகள் ரிக்வேதத்தில் இருக்கின்றன. இதன் கருத்தில் ஒரு குட்டி கதை அடங்கியுள்ளது. அதை முதலில் நாம் பார்ப்போம். பிறகு மந்திரத்தின் கருத்தை நாம் பார்க்கலாம். ரூரு என்னும் பெயருள்ள ராஜரிஷி ஒருவர் இருந்தார். அவருடைய குமாரர் தான் குத்சர். இவரும் பெரிய ராஜரிஷியாக விளங்கினார். அந்த காலத்தில் இவரால் தம் பகைவர்களை வெல்ல முடியவே இல்லை. அதனால் மிகவும் கஷ்டப்பட்டார். பரம தார்மீகரான இவர் இந்த விஷயத்தில் இந்திரனுடைய உதவியை வேண்டினார். உடனே உதவி கிடைத்தது. இவருடைய வீட்டிலேயே இந்திரன் வந்து தங்கினான். இவரது எதிரிகளை எல்லாம் அழித்தான். குத்சர் பேரானந்தம் அடைந்தார். பிறகு இந்திரன் மீண்டும் தனது இருப்பிடம் சென்றான். போகும்போது இவரையும் கூடவே அழைத்து சென்று விட்டான். இருவருக்கும் பரஸ்பரம் அவ்வளவு பாசம். இவரை விட்டு பிரிய மனமில்லை அவனுக்கு. இந்திரனுடைய மாளிகையில் இருவரும் புகுந்தனர். ஆசனத்தில் அமர்ந்தனர். பல நாட்களாக கணவனை காணாமல் இருந்த இந்திராணி ஆவலுடன் உள்புறத்திலிருந்து ஓடி வந்தாள், இந்திரனை கண்டு உரையாடி மகிழ்வதற்காக. ஆனால் அப்படியே திகைத்து போய்விட்டாள். இருவருள் யார் இந்திரன் என்பதை அவளால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. இருவரும் ஒரே அச்சில் வார்த்தது போலல்லவா இருக்கின்றனர். சிறிதளவு கூட வித்தியாசமே இல்லையே. என்ன செய்வாள்? பாவம், வாயால் கேட்டு தெரிந்து கொண்டாள். இந்திரனோடு அப்படிப்பட்ட ஒற்றுமையாம் இந்த குத்சருக்கு. வடிவழகிலும் மனப்போக்கிலும் அப்படிப்பட்ட சிநேகமாம். இதுதான் கதை. இனி இந்த மந்திரத்தின் கருத்தை நாம் பார்க்கலாம். இந்திரனே, பகைவர்களை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் நிறைந்த மனத்துடன் நீ குத்சருடைய வீட்டிற்கு சென்றாய். எதற்காக சென்றாய்? என்ன காரணம்? அந்த குத்சர் உன் துணையை பெரிதும் நாடினார் அல்லவா? உன் மாளிகையில் நீங்கள் இருவரும் ஒரே விதமான வடிவத்துடன் அமர்ந்தீர்கள். உண்மையை அறிய விரும்பின இந்திராணி உங்கள் இருவருக்குள் யார் தன் கணவன் என்பதை அறிய முடியாமல் திணறினாள் என்பதுதான் கருத்து. இதில் குத்சருடைய வடிவழகும் உத்தமமான தார்மீக ராஜரிஷி வம்சத்தில் உதித்ததையும் அறியப்படுகின்றன. இக்காலத்தில் பரஸ்பர நட்புறவு ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிறார்களே, அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஒருவருக்கு பகைவர்களால் அபாயம் நேர்ந்தால் மற்றொருவர் ஓடோடி வந்து உதவ வேண்டும் என்னும் உடன்படிக்கை குத்சருக்கும் இந்திரனுக்கும் இருந்திருக்கிறது. அதனால்தான் குத்சர் தமக்கு அபாயம் வந்த சமயத்தில் அஞ்சாமல் உறுதியுடன் போராடி கொண்டே இந்திரனது துணையை எதிர்பார்த்தார்.
தக்க சமயத்தில் தவறாமல் இந்திரன் வந்து உதவினான். குட்சர் தம் பகைவர்களை வென்றார். வெற்றி விழாவை இந்திரனுடைய இருப்பிடத்தில் சென்று இருவரும் கொண்டாடினார்கள். அவ்வளவு ஆழ்ந்த நட்பு இவ்விருவருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த எதிர்பாராத நிகழ்ச்சியே மேலே காட்டிய ரிக்வேத மந்திரம் விவரிக்கிறது. மற்றவைகளை பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.